யோ கையெடுத்து கும்பிடுறையா, காலங்காத்தால தகராறு பண்ணாதையா. நான் பிள்ளை குட்டிக்காரையா. மீட்டரை பாரியா, 22 ரூபா 40 காசு ஆச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க. 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், கொண்டையில பூ சுத்தி இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணான பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ தாயா என் வயத்துல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதையா. யோ, என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம். அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற. யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ இருந்தவன் காலங்கத்தால ஏயா கழுத்த இருக்கிற? எனக்கு ஒரு அவசரத்துக்கு. ஐயோ ஆட்டோக்காரர், எவனாலும் ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தா இப்படித்தான் மிரட்டா? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா. ஏன் அப்படி எல்லாத்துக்கும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா? யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு சாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா. இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்கிற? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுரு. அங்கிருந்து 8 ரூபா தான் நான் போய்க்கிறேன். இங்கே இறங்குறதுன்னா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா வச்சுக்கையா. போயா, ஊரு போயிட்டாரியா. சாப்பிட்டு சாப்பிட்டு என் பேர சொல்லி ஊரு போயிட்டாரியா. போயா, நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ. வைத்தியரையா, வைத்தியரையா, பாலக்காட்டாரு வீட்டுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்னமா சொன்ன? தம்பிக்கு கால்ல கீழே விழுந்துட்டா, கால் சுளுக்கிடுச்சு போல இருக்குமா. இதோ வந்துட்டாரு. என்னம்மா? கீழே விழுந்து காலை சுளுக்கிட்டான் போல இருக்கு, அதான் மந்திரிச்சிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வேப்பங்க கொண்டா ஊத்திக்க. இவரே நொண்டி, இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார், உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா, என் ஊரு பேரு சொல்றிய, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சொர்ணம்னு ஒரு பொண்ணும் வைரவன் ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சொர்ணம் வைரவன், ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணம் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல முழுகி செத்து போச்சுங்களே. போடா ஈவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? அட ஆமாங்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல்லித்துறை கிராமத்துல உங்க அக்காவை பார்த்தேன். அவகிட்ட உன்னை பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல மூழ்கி செத்து போயிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. 20 வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்தது. அப்ப விவசாயத்துக்காக வச்சிருந்த நிலைமை ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு.
அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சாப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கினாப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போகும்போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதாப்பா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சாப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கினாப்படி இருக்கும். அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000-தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போது இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலிக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். வைரவன் 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 இன்னொன்னு உயிரோட இருக்க என் முதலாளி கோபம் உன்னை நான் கோபம் விடுங்க, அவனை நான் கோபம் என் முதலாளி கொண்டு விடுங்க, அவனை நான் கோபம் என் முதலாளி கொண்டு விடுங்க, அவனை நான் கோபம் அவனை நான் கோபம். சைலன், இது கோட்டா வேற ஏதாவது நினைச்சியா? சாட்சி சொல்ல வந்தா ஒழுங்கா கூண்டில் சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். எங்க முதலாளின்னு எனக்கு ரொம்ப உயிர் சார். இந்த பாவி அவரை கொலை பண்ணும் போது நேருக்கு நேர் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார். அதனால சார் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். அவருக்கு ஒரு வைஃப்னா கூட பரவாயில்ல, 2 வைஃப் சார். அந்த குழந்தை குட்டி நிலைமையெல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி போனா 6 வருஷம் இல்லன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்க சார். ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ணேன் சார். அப்பதான் சார் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் சார். குற்றம் சாட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை யாருப்பா அது? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, அந்த பக்கம் நெல்லுத்துறைக்கு போகணும். பரிசல் திரும்பி வரும்னு பார்த்தேன். அவன் பாட்டுல தூக்கி தலையில வச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஆத்துல தண்ணி ஜாஸ்தியா பெருகிறதுனால பரிசல் அவங்க எடுத்துட்டு போறாங்க. நாளை காத்தாலதான் வருவாங்க. ஐயோ, இப்ப நான் அவசரமா நெல்லுத்துறைக்கு போகணுங்களே. ஆத்துல அவசரப்பட்டு தண்ணியில இறங்கிடாதப்பா, தண்ணி அடிச்சிட்டு போயிடும். வேற ஒன்னும் வழியே இல்லைங்களா? வேற வழியே இல்லப்பா.
தென்புறம் மேட்டு மேல ஒரு மண்டபம் இருக்கு. ராத்திரி அங்க படுத்திருந்துட்டு காலையில பரிசில் வரும். பரிசுல ஏறி பாப்பா. சரிங்க. பெரியவரே இங்க வாங்க. அதோ அந்த குளத்துல ஜனங்கெல்லாம் காசு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்க என்ன விசேஷம்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. ஓஹோ, அப்ப அந்த குளத்துல நிறைய காசு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த குளத்துல நிறைய காசு இருக்குப்பா. ரைட், அப்ப ராத்திரியான உங்களுக்கு நிறைய வரும்படிதான். போப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியவரே. ராத்திரி பூரா சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா இருந்தது. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? நெல்லித்துறையில யார் வீட்டுக்கு போறீங்க? அங்க சொர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போறேன். சொர்ணமா? ஆமா. அதோ பரிசுல வருது, அதான் சொர்ணம். நான் என்னமா பண்ணட்டும்? முருகப்பன் விடுதலைக்காக மேக்சிமம் நான் எவ்வளவோ வாதாடினேன். ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னதுனால உன் புருஷன் தான் கொலைகாரன்னு கோர்ட்டு தீர்மானிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அதுவும் 4-5 வருஷமா? கடவுளே, ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. பார் சொன்னோம், சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏதோ கேஸ் நடக்குது, உன் புருஷங்காரன் திரும்பி வருவான்னு பார்த்தேன். உன் புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். நீ 6 மாசம் வாடகை கொடுக்கா கட்டியும் போகுது. நீயோ புள்ள குட்டிகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுற. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணி கொடுமா. பாருங்க ஐயா, 15 வருஷமா இந்த வீட்டுல குடியிருக்கோம். எங்களால ஏதாவது தொல்லை வந்திருக்குமா? இப்ப ஏதோ கஷ்ட காலம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிக்க நான் அனாதாசிரமமா கட்டி வச்சிருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணி கொடு, இல்ல மரியாதை கட்டு போயிடும். வார்த்தையை அளந்து பேச மாறிப்பா. ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பார்க்காம பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுறிய. சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம். இதே உன் வீடா இருந்தா நீ இதைத்தான் செய்வ. இந்த பாரு சொன்னோம், நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வீதிக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. இவன்லாம் ஒரு மனுஷன். சொர்ணம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது. சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு. யோசிக்காதம்மா, புறப்படு. வாமா.